பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, புதிய மாதத்தை காண்பதற்கான கிருபை நமக்கு ஆண்டவர் பாராட்டியிருக்கிறார். ஓசியா 14வது அதிகாரம் 5வது வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனின் கேதுரு மரங்களைப் போல வேரூன்றி நிற்பான். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன் சொல்லியிருக்கிறார். அந்த இடத்துல நம்ம ஜூலியஸுக்கு என் பேரை போட்டுக்கணும். நீங்க சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய பேரை போட்டுக்கணும். நான் ஜூலியஸுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனின் மரங்களைப் போல அவன் வேரூன்றி நிற்பான். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, நமக்கு பனி போல நமக்கு பரிசுத்தத்தை ஆண்டவரை தந்து நம்முடைய எல்லா வறட்சியான சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்மை பனி போல குளிர்ச்சியாக நம்மை சிறப்பான வாழ்வுக்குள்ளாக நம்மை நடத்தி செல்கிறார். அதோடு மாத்திரம் அல்லாம லீலி புஷ்பத்தை போல 1000 மலர்களுக்கு முதன்மையான மலர் அந்த லீலி புஷ்பம். அதனுடைய மனம் தூரத்துல வருகின்ற பொழுதே அந்த மனத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதே போல ஆண்டவர் நம்மை எல்லா இடங்களிலேயும் மனம் வீச செய்கின்ற தேவனாய் இருக்கிறார். நாம் போகிற இடங்களில் எல்லாம் ஆசீர்வாதங்கள், ஒரு சமாதானம் எல்லா இடத்திலையும் காணப்படும். அதோடு மாத்திரம் அல்லாம லீபனோனின் கேதுரு மரங்களைப் போல வேரூன்றி நிற்க செய்வேன் என்று சொல்லி சொல்கிறார். அந்த கேதுரு மரமானது ரொம்ப ஸ்ட்ராங். அதை அரண்மனை, கப்பல் அதை கட்டுவார்கள். அந்த கப்பல் கடலிலே வருகின்ற பொழுது 25 மைல்களுக்கு முன்பாகவே அதனுடைய வாசம் வருமா, அவ்வளவு வாசம் மிகுந்த ஒன்று. அதே போல அதனுடைய கிளைகள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். லீபனோனின் அந்த கேதுரு மரங்கள் பயங்கர ஸ்ட்ராங், கிளைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதிலிருந்து ஒரு பிசின் வெளியே வரும். அந்த பிசின் மனம் வீசக்கூடியது. அது வேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சு எல்லா இடங்களிலேயும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு மரம். அந்த மர நிழலில நல்லா ஒரு விளைந்த மரம், நல்லா பல ஆண்டுகள் இந்த மரத்துல 5000 பேர் கூட அந்த இடத்துல நிக்கலாம். அவ்வளவு பெரிய மரமாக வளரக்கூடிய அந்த கேதுரு மரத்தை போல நாம் வேரூன்றி நிற்போம் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு உரைக்கிறார். அந்த விதமான ஆசீர்வாதத்தை இந்த மாதத்துல வாக்குத்தத்தமாக நமக்கு தந்திருக்கிறார். இந்த மாதம் மாத்திரம் அல்லங்க, நம்முடைய வாழ்நாள் பரியந்தம் அவர் நமக்கு பனியை போல இருந்து நாம் லீலி புஷ்பத்தை போல மலர்ந்து லீபனோனின் கேதுரு மரங்களைப் போல வேரூன்றி நிற்க செய்து நம்மை தேவன் பலப்படுத்தி ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி காத்துக் கொள்வாராக. ஆமென். God bless you.